இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பூத்த மல்லிகைப்பூ தான் இது. குண்டு மல்லிகைப்பூ நல்லா கட்டியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குண்டு மல்லிகைப்பூ வந்து மொட்டாக இருக்கும்போது கட்டுறதுக்கு முடியாது. காம்புலாம் மொத்தமாக இருக்கிறதுனால நழுவிட்டு போகுது. அதனால் செடியிலே பூத்ததுக்கு அப்புறம் தான் பறித்து கட்டினேன். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பூத்த மல்லிகைப்பூ பாருங்கள். இதுதான். அடுத்து வந்து முல்லைப்பூ வந்து பறிச்சுட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். முல்லைப்பூ வந்து கட்டி முடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். பாதி தான் கட்டியிருக்கேன், இன்னும் வந்து கட்டணும். இன்னும் கொஞ்சம் பூ இருக்குது. ஓகே, கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்த பூக்களை தான் பார்க்க போகிறோம். கனகாமரம் பூ, அடுத்து வந்து குண்டு மல்லி, அடுத்தது பார்த்திங்கன்னா முல்லைப்பூ. இது வந்து சந்தன முல்லை, இப்போ ஈவினிங் தான் பறித்தது. இந்த பூ மல்லிகைப்பூ வந்து பாருங்கள், அடுக்கு மல்லி. இந்த அடுக்கு மல்லி காலையிலே பறிச்சாச்சு. பூத்ததுக்கு அப்புறம் தான் இதை பறிக்கிறது. கனகாமரம், மஞ்சள் கனகாமரம், சிவப்பு கனகாமரம் ஒரே ஒரு செடி தான் இருந்தது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்த பூக்கள் இது தான். கட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகேவா? இன்றைக்கி பூத்த பூ இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு வந்து அடுக்கு மல்லி நம்ம கட்டிக்கலாம். அடுக்கு மல்லிகை பூவை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் முல்லைப்பூவும் கனகாமரமும் நம்ம கலந்து வச்சு கட்டிக்கலாம். மல்லிகைப்பூ கட்டியாச்சு பாருங்கள். அடுக்கு மல்லிகைப்பூ இருந்தது இவ்வளோ தான். இந்த பூ வந்து கட்டியாச்சு. நம்ம கனகாமரமும் முல்லைப்பூவும் நம்ம கலந்து வச்சு கட்டிக்கலாம். இப்போ அடுத்ததாக முல்லைப்பூவும் கனகாமரமும் கட்டிகிட்ருக்கேன். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக லைனாக இருக்குதுன்னு. ஃபுல்லாகவே கட்டி முடிச்சுட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. இன்னும் கொஞ்சம் பூக்கள் இருக்குது. பூவெல்லாம் கட்டியாச்சு ஃபுல்லாகவே. அவ்வளோதான் பாருங்கள். இன்றைக்கி வந்து எங்கள் தோட்டத்தில் பூத்த பூ இதுதான். கனகாமரம் அண்ட் முல்லைப்பூ ரெண்டுமே வந்து கட்டி வச்சுக்கிறேன். இவ்வளோ அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக. ஓகே, அவ்வளோதான். மல்லிகைப்பூ வந்து இது தனியாக கட்டியாச்சு. மல்லிகைப்பூ தனியாக கட்டியாச்சு. முல்லைப்பூவும் கனகாமரமும் தனியாக கட்டியாச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். அவன் இப்போ கிளம்புற டயத்தில் போய்க்கலாம். 7:15